ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து மாணிக்க வாசகர் இவரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தம்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கொன்று நின்றெழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. ஸோ இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருவாசகமாகும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தம்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கொன்றும் நின்றொழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. ஸோ இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. ஸோ அதுக்கடுத்து தான் பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகமாகும். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதனை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகமாகும். கூடலில் ஆழ்ந்த ஓந்தின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகம். ஸோ அதுக்கடுத்து தான் மாணிக்க வாசகர் அருளியவை எதுனா திருவாசகம் திருக்கோவையாரும் ஆகும். இந்த திருவாசகம் திருக்கோவையார் யார் பாடியிருப்பாருன்னா மாணிக்க வாசகர். ஸோ அதுக்கடுத்து தான் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகமாகும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகம். ஸோ அதுக்கடுத்து தான் கூடலில் ஆழ்ந்த ஓந்தின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எதுனா திருவாசகமாகும். கூடலில் ஆழ்ந்த ஓந்தின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எதுனா திருவாசகம். ஸோ அதுக்கடுத்ததாக உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எதுனா திருவாசகமாகும். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எதுனா திருவாசகம். ஸோ அதுக்கடுத்ததான் சைவ சமய குரவர் நால்வருள் அரிமர்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றிவர் யாருன்னா மாணிக்க வாசகர் ஆவார். சைவ சமய குரவர் நால்வருள் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றிவர் யாருன்னா மாணிக்க வாசகர். ஸோ அதுக்கடுத்து தான் திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 658. திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களது எண்ணிக்கை பார்த்தோம்னா 658. ஸோ அதுக்கடுத்து தான் புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகமாகும். புல்லாகி பூடாய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகம். ஸோ மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளதுனா திருப்பெருந்துறையில் உள்ளது. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளதுனா திருப்பெருந்துறையில் உள்ளது. ஸோ அதுக்கடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. மாணிக்க வாசகர் திருக்கோவை. ஸோ திருக்கோவை பாடியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். ஆண்டாள் பார்த்தோம்னா நாச்சியார் திருமொழி பாடியிருப்பாங்க. சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாடியவர் யாருன்னா சுந்தரர் வருவார். ஸோ திருநாவுக்கரசரை பொறுத்தவரைகளும் தாண்டக வேந்தர் என்று சிறப்பிக்கப்படுவார். மாணிக்க வாசகருக்கு திருக்கோவை என்பது வரும். ஆண்டாளுக்கு நாச்சியார் திருமொழி என்பது வரும். சுந்தரருக்கு திருத்தொண்ட தொகை என்பது வரும். திருநாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் என்பது வரும். ஸோ அதுக்கடுத்து தான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினாருன்னா மாணிக்க வாசகரிடம் கூறியிருப்பார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினாருன்னா மாணிக்க வாசகரிடம் கூறியிருப்பார். ஸோ அதுக்கடுத்ததாக தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதுக்கு உரியவர் யாருன்னா மாணிக்க வாசகர் ஆவார். தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதுக்கு உரியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறதுனா மாணிக்க வாசகரை குறிப்பிடுகிறது. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறதுனா மாணிக்க வாசகரை குறிப்பிடுகிறது. மானுட பிறப்பினுள் மாத உதரத்தும் ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எதுனா திருவாசகமாகும். மானுட பிறப்பினுள் மாத உதரத்தும் ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எதுனா திருவாசகமாகும். ஸோ அவ்வளோதான் மாணிக்க வாசகர் பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.